ஒரு வீட்டில் செல்வம் தங்கி வாழ வேண்டுமா? அப்படியென்றால் அந்த வீட்டில் இருக்கும் பெண்களின் கால்களை மரியாதையுடன் தொடும் பழக்கம் இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். இது சாதாரண பழக்கம் அல்ல. செல்வ யோகத்தை திறக்கும் ஆன்மீக ரகசியம். கோடி கோடியாய் சம்பாதித்தும் கையில் பணம் தங்கவில்லையா? மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்கிறதா? நீங்கள் தேடும் அந்த பணக்கார ரகசியம் உங்கள் வீட்டிலேயே, உங்கள் கண் முன்னாலேயே இருக்கிறது. ஆம், ஒரு பெண்ணின் இந்த ஒரு புனிதமான உறுப்பை தொட்டு வணங்குவதன் மூலம் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும். அது எது? எப்படி? 30 நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் அந்த ரகசியம் இதோ. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சாதாரண கதை அல்ல. நம் கலாச்சாரத்தில் பலருக்கும் தெரிந்திருந்தாலும் அதன் உண்மையான அர்த்தத்தை புரியாமல் விட்டுவிட்ட ஒரு ஆன்மீக ரகசியத்தை பற்றி. பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டும் என்று ஆசைப்படாத மனிதன் இல்லை. ஆனால் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அது அமைதி, ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து வரும் ஒரு சக்தி. அந்த சக்தியை ஈர்க்கும் மிக எளிய ஆன்மீக முறையே இன்று ஒரு பெரிய கதையின் மூலம் பார்க்கலாம். ஆன்மீகத் தேடலும் செல்வச் செழிப்பும் நிறைந்த ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நம் முன்னோர்கள் சும்மா ஒன்றும் சொல்லவில்லை. பெண் என்பவள் நடமாடும் தெய்வம். இன்றைய பதிவில் ஒரு ஆணின் வெற்றிக்கும் ஒரு குடும்பத்தின் அசுர வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ரகசிய ஆன்மீக முறையை பற்றி பார்க்கப் போகிறோம். இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, இதற்கு பின்னால் ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவமும் அடங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ராமசாமி என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். உழைப்பாளி, நேர்மையானவர். ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் பணம் சேரவில்லை. அவருக்கு ஒரு நல்ல மனைவி, லட்சுமி. பெயர் போலவே குணம், அமைதி, பொறுமை, பக்தி. ஒரு நாள் ராமசாமி மனதில் கோபமாக சொன்னார், நான் இவ்வளவு உழைக்கிறேன், ஆனாலும் ஏன் பணம் நிலைக்கவில்லை? அந்த இரவு அவர் ஒரு கனவு கண்டார். கனவில் ஒரு சாமியார் தோன்றினார். உன் வீட்டில் இருக்கும் லட்சுமியின் கால்களை தினமும் காலை எழுந்தவுடன் மரியாதையுடன் தொட்டு ஆசீர்வாதம் பெறு. செல்வம் தானாக வரும் என்றார். ராமசாமி முதலில் சிரித்தார். என் மனைவியின் கால்களைத் தொடினால் நான் பணக்காரனா ஆகுவேனா? ஆனால் மனதில் ஒரு சந்தேகம். மறுநாள் காலையில் லட்சுமி சமையல் அறையில் இருந்தபோது ராமசாமி அமைதியாக சென்று அவளது கால்களைத் தொட்டு, என்னை ஆசீர்வதிச்சு என்றார். லட்சுமி அதிர்ச்சியாக பார்த்தாள். ஆனாலும் கண்களில் கண்ணீர். மனமாற ஆசீர்வதித்தாள். மாற்றம் தொடங்கியது. அந்த நாள் முதல் ராமசாமி தினமும் மனைவியின் கால்களைத் தொட்டு மரியாதை செய்தார். மெல்ல மெல்ல வீட்டில் சண்டை குறைந்தது. மன அமைதி அதிகரித்தது. வேலைகள் சரியாக நடக்கத் தொடங்கின. கடன் குறைய ஆரம்பித்தது. 6 மாதங்களில் ராமசாமியின் வாழ்க்கை மாறிவிட்டது. இங்கே ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த கதையின் அர்த்தம் உங்களுக்கு புரிந்தால் அம்மா மகாலட்சுமி என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆன்மீக ரகசியம் என்ன? நம் சாஸ்திரங்களில் பெண் என்பது தாய், மனைவி, சகோதரி, மகள். அவர்கள் அனைவரும் மகாலட்சுமியின் வடிவம் என்று கூறப்படுகிறது. மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம். ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த வீட்டில் லட்சுமி தங்குவாள் என்று நம்பப்படுகிறது. ஏன் கால் முக்கியம்? கால்கள் என்பது தாழ்மை, மரியாதை, சரணாகதி என்ற அர்த்தம். சரஸ்வதி மற்றும் பார்வதி, இவர்கள் அனைவரும் சக்தியின் வடிவங்கள். ஒருவரின் கால்களைத் தொடுவது என்பது நான் உன்னை மரியாதை செய்கிறேன் என்று சொல்வது. அந்த மரியாதைதான் சக்தியை ஈர்க்கும். இன்னொரு உதாரணம். சென்னை நகரில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருந்தது. ஒரு பேட்டியில் அவர் சொன்னார், நான் தினமும் என் தாயின் கால்களைத் தொட்டுதான் வேலைக்கு போவேன். அவருக்கு அது வெறும் பழக்கம் அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆசீர்வாதம்தான் அவரை உயர்த்தியது. புராண சான்று.
ஆதி சங்கராச்சார்யா தன் தாயை இறக்கும் வரை சேவை செய்தார். லார்ட் ராமா தன் தாய் கௌசல்யா அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றார். அதனால்தான் அவர்கள் மகத்தானவர்களாக உயர்ந்தனர். பணக்காரர் ஆகும் ஆன்மீக நடைமுறை. 1. தினமும் காலை எழுந்தவுடன். 2. வீட்டில் இருக்கும் தாய் அல்லது மனைவியின் கால்களை மரியாதையுடன் தொடுங்கள். 3. மனதில் நன்றி உணர்வு வைத்துக் கொள்ளுங்கள். 4. அவர்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசாதீர்கள். 5. வீட்டில் பெண்கள் சிரித்தால் செல்வம் சிரிக்கும். முக்கியமான புள்ளிகள். செல்வம் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல உறவுகள். மரியாதை சக்தி. பெண்களின் கண்ணீர் லட்சுமியின் பிரிவு. பெண்களின் சிரிப்பு லட்சுமியின் வரவு. உண்மையான அர்த்தம். இது வெறும் கால்களைத் தொடுவது பற்றி அல்ல. இது தாழ்மை, நன்றி, குடும்ப ஒற்றுமை, பெண் மரியாதை பற்றி. ஒரு வீட்டில் பெண் அவமானப்படுத்தப்பட்டால் அந்த வீட்டில் அமைதி இருக்காது. முக்கிய ஆன்மீக குறிப்புகள். கீ பாயிண்ட்ஸ். பாத பூஜை. தினமும் காலையில் எழுந்து தாயின் பாதங்களை தொட்டு வணங்குவது நவகிரக தோஷங்களை நீக்கி ராஜயோகத்தை தரும். மகாலட்சுமியின் வாசம். ஒரு பெண்ணின் பாதங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பாதங்களைத் தொடும்போது உங்கள் அகந்தை அழிகிறது. அகந்தை அழிந்த இடத்தில் செல்வம் சேரும். ஈர்ப்பு விதி. லா ஆஃப் அட்ராக்ஷன். சோகஸ்மெலி. நீங்கள் ஒரு பெண்ணை, சக்தியை மதிக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்குகிறது. சுக்கிர யோகம். ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் என்றால் வீட்டில் உள்ள பெண்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இந்த நொடி முதல் என் வீட்டில் இருக்கும் பெண்களை நான் தெய்வமாக மதிப்பேன் என்று உறுதியளிப்பவர்கள் வாழ்க வளமுடன் என்று கமெண்ட் செய்யவும். நவீன காலத்தில் கூட மிகப்பெரிய தொழிலதிபர்கள் பலரும் தங்கள் வீட்டின் பெரியவர்கள் அல்லது மனைவியின் ஆலோசனையையும் ஆசியையும் பெற்றே காரியத்தை தொடங்குகிறார்கள். உதாரணமாக, ஒரு சாதாரண மனிதன் தன் தாயின் பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றுச் சென்ற ஒரு நேர்முகத் தேர்வில் அவனுக்கு தெரியாத கேள்விகள் கூட அவனுக்கு சாதகமாக அமைந்ததைக் கண்டிருக்கிறோம். இது வெறும் தற்செயல் அல்ல, அது அந்த தாயின் சக்தி அவன் தலைக்கு கடத்தப்பட்டதன் விளைவு. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை தாய், மனைவி, சகோதரி மரியாதையுடன் நடத்துங்கள். அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்குவதை ஒரு கடமையாகச் செய்யாமல் பக்தியோடு செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் மாற்றம் நிச்சயம் நிகழும். 48 நாட்கள் இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். உங்கள் பணத்தடைகள் விலகி செல்வம் பெருகுவதை நீங்களே உணர்வீர்கள். மறக்காமல் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நீங்களும் மற்றவர் வாழ்வில் ஒளி ஏற்றலாம். நண்பர்களே, பணக்காரர் ஆகஸ்ட் வேண்டுமா? முதலில் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை மதியுங்கள். அவர்களின் கால்களைத் தொட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். செல்வம் என்பது பணம் அல்ல, அது ஆசீர்வாதத்தின் பலன். இன்று முதல் இந்த ஆன்மீக முறையை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டால் இந்த கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து ஆசீர்வாதம் பரப்புங்கள். இறுதி வாழ்த்து. பெண் மகிழ்ச்சி வீட்டில் லட்சுமி. நன்றி நண்பர்களே. இன்னும் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்காக எங்களை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை செல்வம், சந்தோஷம், அமைதி நிரம்பியதாக இருக்க என் மனமார்ந்த வாழ்த்துகள்.